ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் வழக்கம் போல் வாக்கிங் போயிட்டு ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து நம்ம மதுரை அழகு கோயில் காவல் தெய்வம் 18ஆம் படி கருப்பண்ணசாமி திருக்கதவு திறப்பு மற்றும் படி தரிசனம் பார்க்க போயிட்டுருக்கோம். நல்ல சரியான கூட்டம். எவ்வளவு மக்கள் போகிறாங்க பாருங்கள். கடல் மாதிரி போகிறாங்க அழகரை பார்க்க. இப்போ முன்னாடி ஆர்ச்சு முன்னாடி வந்துட்டோம். கோயில் ஆர்ச்சு முன்னாடி போகிறோம். உள்பக்கம் போகிறோம். உள்பக்கம் 2 பக்கமும் நிறைய கடைகள் இருக்குது. குழந்தைகள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கிறதுக்கு நிறைய கடைகள் 2 பக்கம் இருக்குது. காலையில் தேரோட்டம், அழகர் தேரோட்டம் நடந்த தேரை பார்க்க முடியுது. தேர் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஒரு வழியாக உள்ளே போயிட்டோம். உள்ளே பாருங்கள் மக்களே, எவ்வளவு கூட்டம் பாருங்கள். கடல் மாதிரி கூட்டம். மக்கள் வெள்ளத்தில் தான் 18 படி கருப்போட அந்த கதவு திறப்பு விசேஷத்தை பார்க்க போயிருக்கோம். சரியான கூட்டம் நண்பர்களே. பக்கத்தில் போக முடியலை. கோயில் வாசல் பக்கத்தில் தான் போக முடியுது. இந்த எல்இடி ஸ்க்ரீன் பக்கத்தில் தான் போக முடியுது. கோயில் வாசலுக்கு உள்ளே போக முடியாது. அவ்வளவு கூட்டம். நிறைய மக்கள் கிறங்கிட்டாங்க. ஒரு சிலர் மயங்கி விழுந்துட்டாங்க. போலீஸ்காரங்களே ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டாரு. அழகர் கோயிலோட கோபுரத்தை பார்க்க முடியுது. இந்த எல்இடி ஸ்க்ரீனில் தான் தரிசனம் பண்ண முடியுது. மொத்தம் 3 எல்இடி ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. உள்பக்கம் 2 ஸ்க்ரீனும், கோயிலுக்கு வெளியே ஜனங்கள் வெளியே பார்க்குறதுக்கு வெளியே ஒரு எல்இடி ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. அழகர் கோயில் கோபுரத்தை பார்க்குறோம். சரியான கூட்டம் நண்பர்களே. போலீஸார்களே கண்ட்ரோல் பண்ண முடியலை. அதிகமான கூட்டம். இந்த எல்இடி ஸ்க்ரீனில் காவல் தெய்வம் 18ஆம் படி கருப்போட கதவு திறக்கிறத இந்த ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். கோயில் கதவில் மாலைகள்லாம் போட்டிருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அழகர் கோயிலோட டாப் வியூ பார்க்குறோம். நல்ல கூட்டம், சரியான கூட்டம். இந்த அழகர் கோயிலில் இந்த 18 படி கருப்போட கதவு வருஷத்துக்கு ஒரு முறை தான் திறக்கிறாங்க. அதுவும் 5 நிமிஷம்தான். 7:05க்கு திறக்கிறாங்க, 7:10க்கு அடைச்சிடுறாங்க. நீ கொஞ்ச நேரத்தில் 18 படி கருப்போட கதவு திறந்து படி தரிசனம் பார்க்க போகிறோம்.
எல்லோரும் வெளியே போகிறோம். 18 படி கருப்போட ஆசி வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.